நடிகர்கள் தலைவர்கள் அல்ல. சிருஷ்டி டாங்கே ஆவேசம். பல படங்களில் நடித்தவர் சிருஷ்டி டாங்கே. இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில், தயவு செய்து ரசிகர்களே உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், நடிகர்களை அரசியல் தலைவர்களாக பார்க்காதீர்கள், நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள், இது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது என்று பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறார் சிருஷ்டி டாங்கே. மாலத்தீவு பயணத்தை ரத்து செய்த நாகார்ஜுனன். மாலத்தீவுக்கும் நமக்கும் இப்போது உறவு சரியில்லை. பிரதமர் மோடியை பற்றி விமர்சித்த காரணத்தினால் மாலத்தீவு அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக குடும்பத்துடன் மாலத்தீவுக்கு உல்லாச பயணம் மேற்கொண்டே இருந்த பயணத்தை தெலுங்கு நடிகர் நாகார்ஜுன் ரத்து செய்து விட்டார். நமக்கு பிடிக்காத நாடு, நம்முடைய பிரதமரை தூற்றுகிற நாட்டுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும் என்பதனால் என்னுடைய பயணத்தை ரத்து செய்து விட்டேன் என்று சொன்னார் நாகார்ஜுன். படங்கள் தோல்வியால் பெயரை மாற்றினார் தெலுங்கு நடிகர் பிரபாஸ். தெலுங்கு நடிகர் பிரபாஸ் நடித்து வெளிவந்த சலார் படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை. இதனால் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார் பிரபாஸ். இதனால் சோசியரையும் நியூமராலஜி காரங்களையும் போய் பார்த்து அவங்க சொன்ன அடிப்படையில் பெயரை மாற்றிக்கொண்டார் பிரபாஸ். பெயரை மாற்றிக்கொண்டார் என்றால் முழுவதுமாக அல்ல. பிரபாஸ் PRAPHAS என்றிருந்த பெயரை கடைசியில் ஒரு எஸ்ஸுக்கு கூடுதலாக ஒரு எஸ் எழுத்தை சேர்த்து கொண்டார் பிரபாஸ். பிரபாஸ் இப்போது கல்கி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தில் கமலஹாசன் வில்லனாக நடிக்கிறார். அமிதாப் பச்சன், தீபிகா படுகோனே ஆகிய நட்சத்திர பட்டாளங்களும் கல்கி படத்தில் உண்டு.